பூமி நிலை மாறினும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்தே போனாலும், பூமி நிலை மாறினும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்தே போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நாம் பயப்படவே மாட்டோம். தேவனின் அடைக்கலம் அவரே என்பரன். ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர் தேவனின் அடைக்கலம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். 2 சாமுவேல் 6:21. தாவீதை போல நடனமாடி என் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன், என்ன வந்தாலும் ஏது நேர்ந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன் என்று மிக அழகாக நாம் கைகளை தட்டி ஏன் ஆடிக்கொண்டே பாடுவதும் உண்டு. ஆனால் தாவீது என்ன காரணத்துக்காக நடனமாடினார், அதுவும் எப்படியாக நடனமாடினார் என்று நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தனக்கு ராஜமேன்மை கிடைத்ததற்காகவோ பதவியும் அந்தஸ்தும் உயர்ந்ததற்காகவோ அவர் ஆடவில்லை. அது தேவனுடைய பெட்டியை தனது நகரத்துக்குள்ளே கொண்டு வரும் சந்தோஷம், தேவனுடைய ஆசிர்வாதம் தனக்குண்டு என்ற ஆனந்த களிப்பு, இவைகளே அவரை ஆட வைத்தன. அது மாத்திரமல்ல, ஒரு ராஜாவுக்கு அவரது ராஜ வஸ்திரமே மேன்மையானது. அந்த வஸ்திரத்தை அவர் கழற்றி போட்டு சாதாரண சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராக தேவனுக்கு முன்பாக நடனமாடினார் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக தனக்குண்டான மேன்மையெல்லாம் அற்பமானவை என கருதினார் தாவீது. அவரது மனைவி மீகாள் அவரை பார்த்து சிரித்தபோது, தேவனுக்கு முன்பாக இதை பார்க்கிலும் இன்னமும் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன் என்று தாவீது சொன்னதிலிருந்து அவருடைய உள்ளம் தேவன் மீது எவ்வளவாய் மகிழ்ந்திருந்தது, தாழ்ந்திருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனெனில் தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியம். நமது மேன்மைகளும் பெருமைகளும் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதா? நமக்கு மேன்மையாக இருப்பவைகளை ஆண்டவருக்காய் விட்டு கொடுக்க நாம் ஆயத்தமா? நமக்குரிய மேன்மைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவற்றை கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-8 என்று பவுலடியார் கூறியது போல நம்மால் கூற முடியுமா? ஆண்டவர் நமது உள்ளத்தை அறிந்திருக்கிறவர். ஆகவே அவருக்கு பிரியமானபடி வாழ பிரயாசப்படுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எனது மேன்மைகளை எல்லாம் குப்பையாக எண்ணவும் உமது நாம மேன்மைக்காய் பிரயாசப்படவும் எனக்கு உமது அருள் தாரும். ஆமேன்.